கைஸ், வெல்கம் டு கூறுக்கொட்டா. சிம்பிளி சமையல் சூப்பர் டேஸ்டி. இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு சிக்கன் தான். எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி சேர்த்து பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் பட்டை, லவங்கம், பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு மெயினாக முக்கியமானது கல்பாசி தான், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக தேங்காய், வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் விட்டு, நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். அதில் ஒரு பே லீஃப், ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நல்ல கோல்டு இருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், நீங்கள் பேஸ்ட்டாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. அது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நல்லா வதக்கி விடுங்க. நல்லா குழைவாக வெந்து வரணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இது 1 kg சிக்கன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அப்படியே வதக்கி விடலாம். அதுக்கிடையில் மசாலா அரைக்கிறதுக்காக நம்ம வறுத்து வச்சுருக்க பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அது பேஸ்ட்டாக இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எதுவுமே சேர்க்கல, இன்னும் தண்ணி ஊற்றலாம். அதில் இருக்கிற தண்ணியை பிரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறமா இந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. இந்த மாதிரி நல்லா கொதித்து வரட்டும். சிக்கன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சும்மா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மேலே கொஞ்சமாக கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத சமைச்சு வயிறார சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.